ஓம் சாந்தி 22/5/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைந்து செல்ல வேண்டும். அதனால் உள்ளுக்குள் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. தன்னை சோதித்து குறைகளை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். கேள்வி: எந்த நிலையை சேமிப்பதில் முயற்சி தேவைப்படுகிறது? அதற்கான புருஷார்த்தம் என்ன? பதில்: இந்த கண்களால் பார்க்கப்படுகிற எந்த ஒரு பொருளும் முன்னால் வரக்கூடாது. பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். தேகத்தில் இருந்து கொண்டே தேகி அபிமானியாக இருங்கள். இந்த நிலையை சேமிப்பதில் நேரம் பிடிக்கிறது. புத்தியில் பாபா மற்றும் வீடு தவிர வேறு எந்த பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது. இதற்காக உள்நோக்கு தன்மை உடையவராக இருந்து தன்னை சோதித்து அறிய வேண்டும். தன்னுடைய சார்ட் வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகள் இதை அறிவார்கள். நாம் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதில் ராஜாக்களும் உள்ளனர் என்றால் பிரஜைகளும் உள்ளனர். அனைவரும் முயற்சி செய்கிறார்கள். யார் அதிக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அதிக பரிசை பெறுகிறார்கள். இது ஒரு பொதுவான விதிமுறையாகும். புதிய விஷயம் ஒன்றுமில்லை. இதை தெய்வீக தோட்டம் என்றும் கூறலாம் அல்லது அரசாட்சி என்றும் கூறலாம். இப்பொழுது இது கலியுக தோட்டம் அல்லது முட்களின் காடு. அதிலும் கூட ஏதேனும் அதிக பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள் உள்ளன. சில குறைவான பழங்கள் கொடுப்பவையாக உள்ளன. சில குறைந்த சாறு கொண்ட பழங்கள் உள்ளன. இன்னும் சில வேறு மாதிரியாக உள்ளன. பூக்களின் பழங்கள், விதவிதமான இது போன்ற மரங்கள் உள்ளன. அதே போல குழந்தைகளாகிய உங்களிலும் கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் இருக்கிறீர்கள். சில நல்ல பலன் தருகின்றன, சில குறைந்த பலன் தருகின்றன. வெவ்வேறு விதமான மரங்கள் உள்ளன. இது பழங்கள் தரக்கூடிய தோட்டம். இந்த தெய்வீக மரம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது மலர் தோட்டத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்பத்திற்கு முன்பு போலவே மெதுமெதுவாக வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் இனிமையான மனமுள்ளவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து விதங்களும் உள்ளன அல்லவா? பாபாவிடமும் வருகிறார்கள் பாபாவின் முகத்தை பார்ப்பதற்காக. இதை அவசியம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகிறார். இதில் குழந்தைகளுக்கு நம்பிக்கை உள்ளது. எல்லையற்ற தந்தை நம்மை எல்லையற்ற எஜமானராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். எஜமானராக ஆவதில் மிகவும் மகிழ்ச்சி உள்ளது. எல்லைக்கு உட்பட்ட அதிகாரி தன்மையில் துக்கம் உள்ளது. இந்த விளையாட்டே சுகம் மற்றும் துக்கத்தால் ஆனது. மேலும் இதுவும் கூட பாரதவாசிகளுக்காக, குழந்தைகளுக்கு பாபா கூறுகிறார், முதலில் உங்கள் வீட்டை பராமரியுங்கள். வீட்டின் மீது உரிமையாளரின் பார்வை உள்ளதல்லவா? ஆக பாபாவும் ஒவ்வொரு குழந்தையையும் அமர்ந்து பார்க்கிறார். இவர்களிடம் என்னென்ன குணங்கள் மற்றும் அவகுணங்கள் உள்ளன? குழந்தைகள் தாங்களே அறிந்துள்ளனர். குழந்தைகளே, உங்களுடைய குறைபாடுகளை நீங்களே எழுதி கொண்டு வாருங்கள் என்று பாபா சொல்வார் என்றால் உடனே எழுத முடியும். நாம் நமக்குள் என்னென்ன குறைகளை உணர்ந்திருக்கிறோம்? ஏதேனும் ஒரு குறை நிச்சயமாக உள்ளது. யாரும் இன்னும் முழுமையாகவில்லை. ஆம், அவசியமாக வேண்டும். கல்ப கல்பமாக ஆகியிருக்கிறோம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த சமயம் குறை உள்ளது. அதை சொல்வதால் பாபா அதை பற்றியே சொல்லி புரிய வைப்பார். இந்த சமயமும் அநேக குறைபாடுகள் உள்ளன. முக்கியமான அனைத்து குறைபாடுகளும் தேக அபிமானத்தால் உள்ளன. அவை பிறகு அதிகமாக தொந்தரவு செய்கின்றன. ஆன்ம நிலையை முன்னேற விடுவது இல்லை. அதனால் இப்பொழுது முழுமையாக முயற்சி செய்யுங்கள். இந்த ஷரீரத்தை இப்போது விட்டு செல்ல வேண்டும். தெய்வீக குணங்களை இங்குதான் கடைபிடிக்க வேண்டும். கர்மாத்தீத் நிலைக்கு செல்வதன் பொருளையும் பாபா சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்.
கர்மாத்தீதாகி செல்ல வேண்டும் என்றால் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் வைரமாக ஆகிறீர்கள். நமக்குள் என்னென்ன கரைகள் உள்ளன இதை ஒவ்வொருவரும் அறிவார்கள். ஏனென்றால் நீங்கள் சைத்தன்யமானவர்கள். ஜட வைரத்தில் கரை இருக்குமானால் அதை நீக்க முடியாது. நீங்களோ சைத்தன்யமானவர்கள். நீங்கள் இந்த கரையை நீக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போல ஆகிறீர்கள். நீங்கள் உங்களை நல்ல முறையில் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். மருத்துவர் கேட்கிறார், என்ன கரை உள்ளது? அது உங்களை தடுக்கின்றது, முன்னேற விடுவது இல்லை. கரையற்றவர்களாக கடைசியில்தான் ஆக வேண்டும். அதையெல்லாம் இப்போது நீக்க வேண்டும். கரை நீங்கவில்லை என்றால் வைரத்தின் மதிப்பு குறைந்துவிடும். இதுவும் உறுதியான நகை வியாபாரம் அல்லவா? வாழ்நாள் முழுவதும் பிரம்மா பாபா இந்த கண்களால் வைரங்களையே பார்த்திருக்கிறார். வைரங்களை கண்டறிவதில் அத்தனை ஆர்வம் உள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் வைரமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதேனும் ஒரு கரை உள்ளது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இன்னும் முழுமையாக ஆகவில்லை. சைத்தன்யமாக இருப்பதால் நீங்கள் முயற்சியின் மூலம் கரையை நீக்க முடியும். வைரம் போல அவசியம் ஆகியே தீர வேண்டும். எப்போது முழுமையான முயற்சி செய்கிறீர்களோ அப்போதுதான் அது போல ஆவீர்கள். பாபா கூறுகிறார், உங்களது ஆன்மீக நிலை அந்த அளவு உறுதியாக இருக்க வேண்டும். ஷரீரத்தை விடும்போது கடைசியில் எந்த ஒரு நினைவும் வராமல் இருக்க வேண்டும். இது தெளிவாக உள்ளது. உற்றார் உறவினர் அனைவரையும் மறக்க வேண்டும். ஒரு பாபாவுடன் மட்டுமே சம்பந்தம் வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் வைரமாகி கொண்டிருக்கிறீர்கள். இது ஆபரணங்களின் கடை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆபரணமாக இருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ளது. முயற்சியின் ஆதாரத்தில் நாம் உலகத்தின் எஜமானர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு உயர்ந்த பதவி கிடைத்திருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக முயற்சி செய்திருக்கிறார்கள். அதுவும் உங்களிடமிருந்துதான் அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் பாபா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பூக்கள் பார்க்கப்படுகின்றன அல்லவா? இது எத்தகைய மனமுள்ள மலர், இது எப்படி உள்ளது? இவற்றில் வேறு எந்த மாதிரி கரை உள்ளது? ஏனென்றால் நீங்கள் சைத்தன்யமானவர்கள். சைத்தன்ய வைரம் தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நமக்குள் என்னென்ன கரை உள்ளதோ அது பாபாவிடமிருந்து புத்தி நினைவை விலக்கி எங்காவது அலைய விடுகிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இவர்களுக்காக பட்டி நடத்தப்பட்டது. அதில் தயாராகி சேவைக்காக வெளிப்பட்டவர்கள் மிக பழையவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாபா பார்க்கிறார். கொஞ்சம் புதியவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். பழையவர்களுக்கு பட்டி நடைபெற்றது. பழையவர்களாக இருந்த போதிலும் அவர்களிடமும் குறைகள் நிச்சயமாக உள்ளன. ஒவ்வொருவரும் அவர்களது மனதில் புரிந்து கொண்டுள்ளனர். பாபா எந்த ஒரு நிலையை அமைத்துக் கொள்ள சொல்கிறாரோ அது இன்னும் அமையவில்லை. நோக்கம் மற்றும் குறிக்கோளை பாபா சொல்லி புரிய வைக்கிறார். அனைத்தையும் விட அதிகமான கரை தேக அபிமானத்தினுடையது. அதனால்தான் தேகத்தின் பக்கம் புத்தி சென்று விடுகிறது. தேகத்தில் இருந்து கொண்டே ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். இந்த கண்களால் பார்க்கின்ற பொருட்கள் எதுவும் முன்னால் வரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நமது புத்தியில் ஒரு பாபா மற்றும் சாந்தி தாமம் தவிர வேறு எந்த பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது. எதையும் உடன் எடுத்துச் செல்ல இயலாது. முதலில் நாம் புதிய சம்பந்தத்தில் வந்தோம். இப்போது இருப்பது பழைய சம்பந்தம். பழைய சம்பந்தத்தின் நினைவு ஒரு சிறிதும்
வரக்கூடாது, பாடலும் உள்ளது கடைசி காலத்தில். இது இப்போதைய விஷயம். பாடலை கலியுக மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இது பற்றி தெரியாது. முக்கியமான விஷயம் பாபா சொல்லி புரிய வைக்கிறார். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நினைவில் வரக்கூடாது. ஒரு பாபாவின் நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். தூய்மையான வைரமாக நீங்கள் ஆவீர்கள். ஒரு சில கற்கள் மிகவும் விலை மதிப்புள்ளதாக உள்ளன. மாணிக்கங்களும் விலை மதிப்புள்ளதாக உள்ளன. பாபா தம்மை விடவும் குழந்தைகளின் மதிப்பை மிக உயர்ந்ததாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார். தன்னைத்தான் சோதித்து அறிய வேண்டியுள்ளது. பாபா கூறுகிறார், உள்முக சிந்தனையிலிருந்து தனக்குள் பாருங்கள். நமக்குள் என்ன குறை உள்ளது? எதுவரை தேக அபிமானம் உள்ளது? பாபா முயற்சிக்காக வெவ்வேறு யுக்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு முடியுமோ ஒருவரின் நினைவிலேயே இருக்க வேண்டும். எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் சரி, அழகான குழந்தைகளாக மிகவும் அன்பானவர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இங்குள்ள எந்த பொருளின் நினைவும் வரக்கூடாது. சில குழந்தைகளிடம் பற்று அதிகமாக உள்ளது. பாபா கூறுகிறார், அந்த அனைவரிடமும் உள்ள பற்றை நீக்கி ஒருவரின் நினைவில் இருங்கள். ஒரே ஒரு அன்பான பாபாவிடம் மட்டுமே நினைவு வைக்க வேண்டும். அவரிடம் அனைத்தும் கிடைத்து விடுகிறது. யோகத்தின் மூலம்தான் நீங்கள் அன்பானவர்களாக ஆகிறீர்கள். ஆத்மா அன்பானதாக ஆகின்றது. ஆத்மாவை அன்பானதாக தூய்மையாக ஆக்குவதற்காக பாபா கூறுகிறார், குழந்தைகளை என்னை எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் மிக மிக அன்பானவர்களாக ஆவீர்கள். நீங்கள் அவ்வளவு அன்பானவர்களாக ஆகிறீர்கள். தேவி தேவதைகளாகிய உங்களுக்கு இன்று வரை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் அன்பானவர்களாக ஆகிறீர்கள் அல்லவா? அரைக்கல்பம் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள். அரைக்கல்பம் நீங்கள் தான் பூஜிக்கப்படுகிறீர்கள். நீங்களே பூஜாரியாகி உங்களுடைய உருவங்களை பூஜிக்கிறார்கள். நீங்கள் அனைவரை காட்டிலும் அன்பாக ஆகக்கூடியவர்கள். ஆனால் எப்போது அன்பான பாபாவை நல்லபடியாக நினைவு செய்கிறீர்களோ அப்போதுதான் அன்பாக ஆவீர்கள். ஒரு பாடலை ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. அதனால் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நாம் பாபாவை மிக அன்போடு நினைவு செய்கிறோமா? பாபாவின் அன்பில், பாபாவின் நினைவில் அன்பின் கண்ணீர் வர வேண்டும். பாபா, எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. மாயையின் புயல் வரக்கூடாது. அதிகமான புயல்கள் வருகின்றன. தன் மீது கவனம் வைக்க வேண்டும். நமது அன்பு பாபாவை தவிர வேறு யார் பக்கமும் போகாமல் இருக்கிறதா? எவ்வளவுதான் பிரியமான பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே வர வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒரு நாயகனுடைய நாயகிகள். நாயகி, நாயகன் ஒரு முறை ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டால் போதும். திருமணம் கூட செய்வது இல்லை, தனியாகவே இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மற்றவரின் நினைவு புத்தியில் உள்ளது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நாம் அனைவரும் ஒரு நாயகனின் நாயகிகள். அந்த நாயகனை நீங்கள் பக்தி மார்க்கத்திலும் அதிகமாக நினைத்து வந்தீர்கள். இங்கும் கூட நீங்கள் அதிகம் நினைக்க வேண்டும். அவர் உங்கள் முன்னிலையிலேயே இருப்பதால் பாபா கூறுகிறார், என்னையே நினைவு செய்வீர்கள் என்றால் உங்கள் துன்பம் எல்லாம் விலகிவிடும். இதில் சந்தேகத்திற்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. பகவானுடன் சந்திப்பதற்காக அனைவரும் பக்தி செய்கிறார்கள். இங்கே குழந்தைகள் சிலர் மிக கடுமையான சேவை செய்கிறார்கள். சேவைக்காகவே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக அதிகமாக முயற்சி செய்கிறார்கள். இதையும் நீங்கள் அறிவீர்கள். பெரிய மனிதர்கள் இந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் உங்களது முயற்சி வீணாக போகாது. சிலர் புரிந்து கொண்டு தகுதியுள்ளவர்களாக ஆகிறார்கள். பிறகு பாபாவிற்கு முன்பு வருகிறார்கள். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இவர் தகுதியுள்ளவரா இல்லையா? திருஷ்டியோ குழந்தைகளாகிய உங்களிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது. அலங்காரம் செய்பவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள்தான். யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும்
அனைவருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் அலங்காரம் செய்திருக்கிறீர்கள். பாபா உங்களுக்கு செய்திருக்கிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு அலங்காரம் செய்வித்து அழைத்து வருகிறீர்கள். பாபா வெகுமதி தருகிறார். எப்படி அலங்காரம் செய்தாரோ அதுபோலவே மற்றவர்களுக்கும் செய்விக்கிறார்கள். தங்களை விட நன்றாக மற்றவர்களுக்கு அலங்காரம் செய்விக்க முடியும். அனைவருக்கும் அவரவர் அதிர்ஷ்டம் என்பது உள்ளதல்லவா? புரிந்து கொள்பவர்களில் ஒரு சிலர் புரிய வைப்பவர்களை காட்டிலும் திறமைசாலிகளாக ஆகிவிடுகின்றனர். இவர்களை விட நாம் நன்றாக புரிய வைக்க முடியும் என புரிந்து கொண்டுள்ளனர். புரிய வைப்பதற்கான போதை அதிகரிக்கிறது என்றால் அவர்கள் வெளிப்படுகின்றனர். பாப்தாதா இருவருடைய மனதிலும் இடம் பிடிக்கின்றனர். அநேக புதியவர்கள் இருக்கிறார்கள். பழையவர்களை விட திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். முள்ளிலிருந்து நல்ல மலர்களாக மாறியிருக்கிறார்கள். அதனால் பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். இவர்களிடம் என்னென்ன குறைகள் உள்ளன, இந்த குறைகள் இவர்களிடமிருந்து வெளியேறிவிட்டால் நன்றாக சேவை செய்வார்கள். தோட்டக்காரர் அல்லவா, எழுந்து பின்னால் கூட போய் பார்க்க மனதில் எண்ணம் தோன்றுகின்றது. ஏனென்றால் பின்னாலும் கூட போய் அமர்கிறார்கள். நல்ல நல்ல மகாரதிகளோ முன்னால் அமர வேண்டும். இதில் யாருக்கும் கஷ்டம் வருவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. யாருக்காவது கஷ்டம் வந்தது, கோபித்து கொண்டார்கள் என்றால் தங்களின் அதிர்ஷ்டத்தின் மீதே கோபித்துக் கொள்வது. முன்னால் பூக்களை பார்த்து பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இவர் மிக நன்றாக உள்ளார், இவரிடம் கொஞ்சம் குறை உள்ளது, இவர் மிக நல்ல தூய்மையானவராக உள்ளார், இவருக்கு உள்ளுக்குள் ஏதோ துரு படிந்துள்ளது. ஆக அந்த குப்பை முழுவதையும் நீக்க வேண்டும். பாபாவை போல் யாரும் அன்பு செலுத்துவது இல்லை. மனைவிக்கும் கூட கணவன் மீது அன்பு உள்ளதல்லவா? கணவனுக்கு அந்த அளவுக்கு இருப்பது இல்லை. அவர்கள் இரண்டாவது மூன்றாவது என்ற மனைவிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மனைவிக்கோ கணவன் சென்று விட்டால் ஐயோ கடவுளே என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். கணவருக்கோ ஒரு செருப்பு போய்விட்டது என்றால் இன்னொரு செருப்பு என்பது போல இருக்கிறார்கள். ஷரீரம் செருப்பு எனப்படுகிறது. சிவபாபாவிற்கும் கூட நீளமான செருப்பு, லாங் பூட் பிரம்மா பாபா உள்ளார் அல்லவா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் பாபாவை நினைவு செய்து முதல் தரமானவர்களாக ஆவோம். சிலர் நவநாகரீகமானவர்கள் என்றால் 4-5 செருப்புகளை வைத்துக் கொள்கிறார்கள். இல்லை என்றால் ஆத்மாவிற்கு செருப்பு என்பது ஒன்றுதான், காலுக்கு செருப்பும் ஒன்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு நாகரீகமாகிவிட்டுள்ளது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவிடமிருந்து நாம் என்ன ஆஸ்தியை அடைகிறோம்? நாம் அந்த சொர்க்கத்தின் எஜமானராக ஆகிக் கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் உலகின் அதிசயம் எனப்படுகிறது. நிச்சயமாக ஸ்வர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை ஸ்வர்க்கத்தை உருவாக்குகிறார். இப்போது நீங்கள் நடைமுறையில் ஸ்ரீமத் படி உங்களுக்காகவே சொர்க்கத்தை உருவாக்குகிறீர்கள். இங்கோ எவ்வளவு பெரிய மாளிகைகளை கட்டுகின்றனர். இவை அனைத்தும் அழிந்து போகும். நீங்கள் அங்கே என்ன செய்வீர்கள்? மனதில் வர வேண்டும், இங்கோ நம்மிடம் எதுவுமே இல்லை. அது போலவே வெளியில் இல்லறத்தில் இருப்பவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்தும் பாபாவிற்குரியவை, நம்மிடம் எதுவும் இல்லை. நாம் கருவியாக உள்ளோம், நிமித்தமானவர்கள், எதையும் வைத்துக் கொள்வதில்லை. பாபாதான் எஜமானன். இவை அனைத்தும் பாபாவினுடையவை. வீட்டில் இருந்து கொண்டும் இதுபோல புரிந்து கொள்ளுங்கள். பணக்காரர்களின் புத்தியிலோ இந்த விஷயங்கள் வராது. பாபா கூறுகிறார், ட்ரஸ்டியாகி இருங்கள். எது செய்தாலும் பாபாவிற்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருங்கள். பாபா கட்டிடம் கட்டட்டுமா என கேட்டு பாபாவிற்கு எழுதுகிறார்கள். பாபா கூறுவார், தாராளமாக கட்டுங்கள், ட்ரஸ்டியாகி இருங்கள். பாபா அமர்ந்துள்ளார் அல்லவா? பாபா போவார் என்றால் அனைவரும் சேர்ந்து தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள். பிறகு நீங்கள் உங்கள் ராஜாங்கத்திற்கு சென்று விடுவீர்கள். நான் பிறகு கல்ப கல்பமாக வர வேண்டும், தூய்மையாக்குவதற்காக. என்னுடைய சமயத்தில் வருகிறேன். நல்லது, இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட
செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கி ஒரு அன்பான பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். உள்நோக்கு தன்மையிலிருந்து தன்னுடைய குறைகளை சோதித்து நீக்க வேண்டும். மதிப்புமிக்க வைரமாக ஆக வேண்டும். இரண்டாவது, எப்படி பாபா குழந்தைகளாகிய நம்மை அலங்கரித்துள்ளாரோ அதுபோல அனைவருக்கும் அலங்காரம் செய்ய வேண்டும். முட்களை மலராக்கும் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ட்ரஸ்டி ஆகி இருக்க வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் ஏக் விரதா என்ற பாடத்தின் மூலம் ஆன்மீக கம்பீர தன்மையில் இருக்கக்கூடிய முழுமையான தூய்மையானவர் ஆகுக. விளக்கம். இந்த பிராமண வாழ்க்கையில் ஒரே ஒருவரின் மீது விரதமாக இருப்பது என்ற பாடத்தை உறுதியாக்கி தூய்மையின் கம்பீர தன்மையை கடைபிடிப்பீர்கள் என்றால் முழு கல்பத்திலும் இந்த ஆன்மீக கம்பீர தன்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களது ஆன்மீக கம்பீர தன்மை மற்றும் தூய்மையின் ஜொலிப்பு பரம்தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களை விடவும் சிரேஷ்டமானது. ஆரம்ப கால தேவதை சொரூபத்திலும் கூட இந்த ஆளுமை தன்மை சிறப்பானதாக இருந்துள்ளது. பிறகு மத்திய காலத்திலும் கூட உங்கள் உருவங்களுக்கு விதிபூர்வமாக பூஜை நடைபெறுகிறது. இந்த சங்கம யுகத்தில் பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் தூய்மையின் கம்பீர தன்மை. எனவே பிராமண வாழ்க்கையில் எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரை முழுமையாக தூய்மையாக இருந்தாக வேண்டும். ஸ்லோகன். நீங்கள் பொறுமையின் தேவதை அல்லது தேவி ஆவீர்கள் என்றால் நிந்தனை செய்பவர்களும் கூட உங்களை தழுவிக்கொள்வார்கள். ஓம் சாந்தி.